எல்லாருக்கும் காலைல வணக்கம். இது வந்து ராஜஸ்தான் அசோசியேஷனோட ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாட். நம்ம வந்து லாஸ்ட் இயர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணது 1967 ஸ்டார்ட் பண்ண இந்த ராஜஸ்தான் அசோசியேஷன் சமுதாயோட எல்லா ஆளுக்கு ஒரு கூட கொண்டு வந்துட்டு ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்காக நம்ம ராஜஸ்தான் ஒலிம்பியாட் லாஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் 2வது வருஷம். கிட்டத்தட்ட ஒரு 2000 ஸ்கூல் பசங்க, காலேஜ் பசங்க, கம்யூனிட்டி ஆளுங்கள்லாம் சேர்ந்துட்டு வேரியஸ் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி நாங்கள் இன்னைக்கு பண்ணுறோம். இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராமில் சீஃப் கெஸ்ட் வந்து மங்கத்ராம் சர்மா, ஐஏஎஸ் ஆஃபீஸர். கெஸ்ட் ஆஃப் ஆனர் வந்து மேக்நாத் ரெட்டி, ஸ்போர்ட்ஸ் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் தமிழ்நாடோட மெம்பர் செக்ரட்டரி, ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவங்க 2 பேரும் இன்னைக்கு வராங்க. ஸோ நம்ம அசோக் முந்திரா சார் நம்ம இந்த ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாடோட சேர்மன் சார் தான் வந்து இந்த மொத்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணுறதுக்கு கோஆர்டினேட் பண்ணுறது. மொத்த நம்ம டீம் ஒர்க் கிட்டத்தட்ட 50லேருந்து 100 பேர் டே அண்ட் நைட் லாஸ்ட் 3 மந்த்ஸாக இந்த ஒலிம்பியாட் ஆக்டிவிட்டி பண்ணிதான் இருக்கிறாங்க. ஒரு 8லேருந்து 10 சண்டே லாஸ்ட் ஒரு 3 மந்த்ஸில் நம்ம வந்து இந்த ஸ்போர்ட்ஸ் ஒலிம்பியாட் ரிலேட்டட் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டி, வாலிபால், கிரிக்கெட், டேபிள் டென்னிஸ், கோகோ, கபடி, இந்த மாதிரி ஒரு 12 கேம், செஸ்ஸு, கேரம், 12 கேம் வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கோம். இன்னைக்கு வந்து முடிவுன்றது ஃபைனல் டே. இன்னைக்கு வந்து மெயின்லி நம்ம ஸ்போர்ட்ஸ் அத்லெட்டிக் ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்னைக்கு இருக்கு. ஸோ இன்னைக்கு காலை 10லேருந்து ஈவினிங் 4 o'clock வரைக்கும் ஃபுல் டே இன்னைக்கு தான் நேரு ஸ்டேடியமில் நம்ம இந்த ஆக்டிவிட்டி இதை நடப்போது. 2500 பேர் எல்லாரும் வராங்க. எல்லா அரேஞ்ச்மெண்ட் இன்னைக்கு பண்ணி வச்சிருக்கோம். எல்லாருக்கும் தேங்க்யூ. ஜெய் ஜினேந்திரன். ஸ்கூல் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒரு 3 நாள் காலேஜ் கூட பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஒன்லி சென்னை டிஸ்ட்ரிக்ட் தான். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பேட் கிட்ட ஒன்லி 50 கிலோமீட்டர்ஸ் ரேடியஸ்ல நம்ம சிட்டிக்கு கிட்ட இருக்குது காலேஜ் ஸ்கூல் தான் நம்ம பார்ட்டிசிபேட் பண்றாங்க. காம்படிஷன் மாதிரி நினைச்சிருக்கோம். நிறைய ஆக்டிவிட்டி இருக்கு. ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட் பிரைஸ் இருக்கு. இதுக்கு ஓவரால் வந்து நம்ம ஸ்பான்சர் ஒருத்தர் இருக்காங்க, சுபாஷ் சந்திரா அக்கா. அவங்க தான் இதை ஃபுல்லா ஸ்பான்சர் பண்ணாங்க. டிராஃபி ஸ்பான்சர் தனியா இருக்காங்க, ஃபுட் ஸ்பான்சர் தனியா இருக்காங்க. இதோட கம்யூனிட்டி கூட பண்ணிட்டு ஒரு ஆக்டிவிட்டி எல்லாருக்கும் கூட சேர்ந்த வேண்டியது இந்த ஒரு ஆக்டிவிட்டி. ஸோ இதில் நிறைய ஆளுங்கள்லாம் சேர்ந்துட்டு ஃபெலோஷிப்பு, இதுதான் நம்மளோட ஆப்ஜெக்ட். நாங்கள் த்ரூ சோஷியல் மீடியா, வாட்ஸ்அப், நியூஸ் பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இந்த வந்து இருக்குது காம்படிஷன், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க, ரெஜிஸ்டர் பண்ணுங்க. எல்லாமே ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் தான். ஸோ எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சரி, மெம்பர்ஸ் சரி, டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரி ஃப்ரம் 5 year boy to 65-70 year old people also participating. ஸோ இதில் வந்து வயசு, ஏஜ் பிரகாரம் கேட்டகரி இருக்கு. எல்லா ஸ்போர்ட்ஸ்லேயும் வந்து டிஃப்ரெண்ட் ஏஜ் கேட்டகரியில் அவங்க பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸ்கூலோட பார்ட்டிசிபேஷன், பேரண்ட்ஸோட சப்போர்ட் எப்படி இருந்துச்சு? எல்லாமே நல்லா இருந்துச்சு. நம்ம கோஆர்டினேட், நம்ம டீம் வந்து ஒரு 4 மாதம் 5 மாதம் இதுக்கு ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்க. எல்லா ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் லெட்டர் போட்டோம். அவங்கெல்லாம் ரெஜிஸ்ட்ரேஷன் கன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. அவங்க மெம்பர்ஸ் லிஸ்ட்டு யார் யார் வராங்க கொடுத்தாங்க. ஸோ இது ஒரு 3 month ப்ராசஸ் போயிட்டே இருக்கு. நம்ம டீம்லேருந்து கூட ஃபாலோ பண்ணுறாங்க. ஸ்கூலும் நம்ம கிட்ட அப்பப்போ அப்டேட் வாங்கிட்டே இருக்காங்க. நார்மலி ஃபீஸ் கிடையாது. இட்ஸ் a 0 fees, all to support the community we are doing. But some places online we are asking for 50-100 rupees, which is negligible. Just for the sake that people, அவங்க வந்து ஒரு 100 ரூபா கொடுத்தோம் கண்டிப்பாக வரணும்னு சொல்ல ஒரு 50 ரூபா 100 ரூபா அங்கே சில இடத்துல கேட்குறோம், சில இடத்துல அது கூட நான் கேட்கல. ஸ்போர்ட்ஸ் இஸ் எ மீடியா ஆஃப் கம்யூனிகேஷன். ஸ்போர்ட்ஸ் பிரகாரமா எல்லாம் சொசைட்டியை நாங்கள் ஈஸியாக பைண்ட் பண்ணலாம். அதனால இந்த ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா நாங்கள் சின்ன வயசுலேருந்து எல்கேஜி ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து 60-80 வயசு வரைக்கும் ஸ்போர்ட்ஸ் நாங்கள் வச்சிருந்தோம். இந்த ஃபுல் 11-12 இன்னும் சண்டேஸ்ல என்னன்னா ப்ரோக்ராம் நடக்குது. அதில் எல்லா டைப் மெம்பர்ஸ் இன்வால்வ் ஆனாங்க. சீனியர் மெம்பர்ஸ் இருந்தாலும் சரி, ஜூனியர் இருந்தாலும் சரி, எல்லாம் இன்வால்வ் ஆனாங்க. லேடிஸும் இன்வால்வ் ஆனாங்க. லேடிஸ்க்கு bowling வச்சு Ashok sir, we have organized a basketball tournament for disabled different able people all over from Chennai, all over from Tamil Nadu, Madurai, Coimbatore, Salem எல்லாம் இடத்துல கிட்ட ஒரு 64 டீம் வந்தது. அவங்களுக்கும் நாங்கள் இது ஒரு டூர்னாமெண்ட் அரேஞ்ச் பண்ணோம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது. ரொம்ப லைக் பண்ணாங்க. அடுத்த வாட்டி கூட இதே மாதிரி இன்னும் ஒரு 2-3 கேம் ஃபார் டிசேபிள்ட் பர்சன்ஸ் நாங்கள் அரேஞ்ச் பண்ணோம். ராஜஸ்தானி சமுதாயத்துல இருக்கிற எல்லா ஸ்கூல்ஸ் நாங்க மெயின் கவர் பண்ணிட்டோம். பிளஸ் ராஜஸ்தானி எங்க டீம் கவர் பண்ணிட்டோம். ஃபுல் சென்னைக்கு நாங்க இந்த ப்ரோக்ராம் பண்ணோம். எல்லாம் இட் இஸ் ஓப்பன் டு ஆல் மாதிரி இருந்தது. கோகோ கபடியில் பாத்தீங்கன்னா ஆல் த ஸ்டூடெண்ட்ஸ் ஃப்ரம்
the schools participated. ஒரு இதில் 12 ஸ்கூல் இன்னைக்கு கூட 34 ஸ்கூல் சார் சொன்ன மாதிரி இருக்காங்க. By bringing this sports Olympiad, we are bringing all the Rajasthanis into one umbrella. That is the main motto of this Olympiad. We are very thankful to all the press and media for giving their valuable support for this Rajasthan Olympiad. Thank you very much, all the media persons.